ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த 7வது மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சியின் வாயிலமை சந்திப்பில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசி கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? ஜீவனுள்ள மெய்யான தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், 2வது உண்மையானவர், மெய்யான ஒரு தேவன். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தைரியம் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடக்கணும். உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா, கல்லையும் மண்ணையும் விக்கிரகத்தை வணங்கிட்டு ஐயோ அவங்க போகிற தெம்பு, அவங்களுடைய ஆரவாரங்கள். நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புதுப்பித்துக்கொள்வோம். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஜீவன் உள்ளவர், மெய்யான தேவன், ஸ்தோத்திரம், உண்மையுள்ள தேவன். அவங்க அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, கவலையே படக்கூடாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அந்த எண்ணம் இருக்கணும். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது சொன்னார், தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமா? வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. பார்த்தீங்களா? விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவருக்கு பிரியமில்லாமலே எல்லா காரியத்தையும் செய்கிறாங்க. அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது. அதனால தான் வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க? பொய்யா பேசுகிறது, தீமையாய் செய்கிறது. அவங்களாம் தேவனை வேடிக்கை பொருளாக வச்சுருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பலவிதமான ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத போல் காட்டுறாங்க, கவலை இல்லாத போல் காட்டுறாங்க, பக்தியில் ரொம்ப தீவிரமாக இருப்பது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் கவலையப்படாதீங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்குது. சவுல் பாருங்கள், பெரிய ஆள் மாதிரி அப்படி ஆணையாக்கும் பூனையாக்கும் அப்படி சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையின்படிலாம் சேர்த்து வந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஜீவனுள்ள மெய்யான தேவன் இல்லையா? சாமுவேல்கிட்ட போய் சொல்கிறார். இன்றைக்கி அநேகர் அப்படி தான் நினைக்கிறாங்க, செய்கிறதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரித்து கொண்டிருக்கிறார். கிடையவே கிடையாது. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று பார்க்கிறோம். அதனால் நாம் அதை பற்றியே நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உண்மை அவருக்கு தெரியும். நம்முடைய நீதியான நடக்கை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எப்போ என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதை எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. நம்ம நன்மை செய்கிறோம், அவர்கள் தீமை செய்கிறோம். தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். நமக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு காலம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஜீவன் உள்ளவர்களை சும்மாவே இருக்க மாட்டார். அவருடைய நேரம் வரும் பொழுது அவர் மெய்யான தேவன் என்பதனால் மெய்யான காரியத்தை வெளியில் கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லிடுங்களா? தைரியமாக இருங்க. எந்த குற்ற உணர்வும் நமக்கு வேண்டாம். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். நம்முடைய உண்மையின்படியே நம்மை நடத்துவார். நம்முடைய உண்மையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். யோசேப்பை குறித்து எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் அவள் ஜீவனுள்ள தேவனை நம்பினான். கர்த்தர் ஏற்ற வேளையிலே உண்மையும் வெளிப்படுத்தி தேவன் அவனை உயர்த்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்து குறை சொன்னாலும் நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள மெய்யான தேவன், அவர் நீதி செய்வார் என்கிற தைரியத்தோடு இந்த நாளை தொடர்ந்து ஓடுங்கள். கர்த்தர் நிச்சயம் நம்மை நல்ல பிதாவே, நீ ஜீவனுள்ள மெய்யான தேவனாக இருக்கிறபடினாலே இந்த கண்மணி தெரிவிச்ச கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள், மனிதனுடைய வார்த்தைகளுடைய காயங்கள் அவர்கள் வேதனைப்படுத்தினால் நீர் ஜீவனுள்ள மெய்யான தேவன் என்பதை ஏற்ற சமயத்தில் வெளிப்படுத்தி நீர் நீதி நியாயம் செய்ய போகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்களிச்சு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலையை சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.